நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 11/9/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 26ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:1:15 மற்றும் 1:15. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தையலம். திதி இன்று மாலை 4:25 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:09 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம், பின்பு மாலை 6:09 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:09 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். மேஷம் ராசினியர்கள். இந்த ஆதாயத்தை விட விரயங்கள் கொஞ்சம் கூடிவிடும். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சிரித்து பேசும் நண்பர்களால் சில பிரச்சனைகள் உருவாகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வம்பு வழக்குகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். கற்பனை திறன் மிதந்து காணப்படக்கூடும். கூட்டு தொழில் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக கொடுங்க. நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். சிக்கல்கள் ஒரு பக்கம் கண்டிப்பாக சரியாகும். உடல்நலனில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கலைத்துறையினர் எதிலும் ஈடுபடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் விடாமல் வம்புக்கு விழுப்பார்கள். கவனமாக இருப்பது எப்பொழுதும் நல்லது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் கண்டிப்பாக நடந்து முடியும். தொழிலில் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கூடும். சந்தேக எண்ணங்களை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். எதிரிகளின் பலம் கூடினாலும் உங்கள் செயல்பாடுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நேர்மை நிலைத்து காணப்படக்கூடுங்க. பெண்கள் இன்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. பதட்டம் வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் இருக்குங்க. காதல் கண்டிப்பாக கைகூடும், பயம் வேண்டாம். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரம் ஏதும் பட வேண்டாம். இன்று மாணவர்கள் முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த ஒரு இனிய நாளை அற்புதமாக பயன்படுத்தி எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சுறுசுறுப்படையக்கூடும். கௌரவம் கூடிவிடும் நாளாக கொடுங்க. விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். இன்று உங்களுக்கு மன பதட்டம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பரணி. விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படையக்கூடும். ஏனோ தரமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. இன்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. மிகவும் நெறிமுடன் காணப்படுவீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது மிக சிறப்பு. ரிஷபம் ராசினியர்கள். இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிரிகளின் பலம் கூடுங்க. லாபம் வருவதில் தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும்.
வீடு மாற்ற சிந்தனை என்று மேலோங்கும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க என்று நீங்க தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். ஆசைகள், கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நேர்மை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். வியாபாரத்தை நீங்க அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். முரண்பாடாக செயல்பட்ட காரியங்களை முன்னேற்றம் இருக்கும். யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். உடனுக்குடன் எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். பொருள் வரவு கண்டிப்பாக கூடுங்க. பயம் வேண்டாம். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பெண்கள் வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளையும் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கூடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும் என்று காதலை பொறுத்தவரை பயம் வேண்டாம். அமைதியுடன் வழிநடங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று மாணவர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்பட்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்ற விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கூடுங்க. செல்வ போக வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கூடும். மதிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. ரோகிணி. யதார்த்தமாக செயல்படுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளி ஆசைகள் நிறைவேற கொடுங்க. கூட்டு தொழில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. மிருக சிரிஷம். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மன வலிமை கூடுதலாக இருக்கக்கூடும். எதிலும் உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. நேர்மையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. தெளிவான சிந்தனையும் இருக்க கொடுங்க. முயல்கள் முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். காரிய வெற்றிக்கு இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வருமானமும் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். பயன்களால் உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படக்கூடும். விஐபிக்கள் வீடு வந்து சேருவார்கள். அவர்கள் உங்களுக்கு நல்லதொரு ஆலோசனையை கொடுப்பார்கள். அவர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மிதுனம் ராசினியர்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். தொய்வு நிலை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. இன்று முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த நாளை நீங்க அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பேச்சின் இனிமை சாதித்தால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று ஏற்றுமதி சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பயம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். துணிச்சுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். காதலை பொறுத்தவரை சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம் என்று மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளி ஆசைகள் நிறைவேற கொடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கின்றது. மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று நீங்க நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். முயற்சி ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும்.
புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மனது வலிமை இன்று கண்டிப்பாக இருக்கும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்து கொண்டிருப்பீர்கள். நெடுநாளை ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம் சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக்கக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இன்று எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வது நல்லது. மற்றபடி பிரச்சனை இல்லைங்க. குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இந்த அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். அதே போல வெற்றியும் பெறுவீர்கள். கடகம் ராசினியருக்கு தன்னம்பிக்கையும் துளிர்விடும் நாளாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல தீர்ப்பு ஏற்படக்கூடும். விரதம் வழிபாடுகளை நம்பிக்கை கொடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். பரவசம் படும் நாள் என்று சொல்ல முடியும். கடன் சுமையும் கண்டிப்பாக குறையும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல வழியில் காணப்படுவார்கள். எடுத்த வேலைகளை மிக சரியாக செய்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். குடும்பத்தில் இருந்து இறுக்கம் நீங்கி மனம் மகிழ்ச்சி அடைய கொடுங்க. நல்ல விதமாக எதையும் யோசித்து வெற்றி பெறுவீர்கள். இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று உங்களுக்கு இந்த பொழுது உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். இன்று உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். குடும்பத்தில் இறுக்கமான சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. உறவினர்கள் மூலமும் நீங்க தேவையான உதவிகளை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மன வலிமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். சுய கௌரவம் மேலோங்க விட கொடுங்க. பெண்கள் இன்று திட்டங்கள் தீட்டி வெற்றி பெற முடியும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், பொறுப்பாக இருங்கள். மன கவலை கொள்ள வேண்டாம். காதல் கைகூடும் வரை அமைதி வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் தடபுடலாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நன்மை கருதி சில முக்கிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. பயம் வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவர்கள். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படைய கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். இன்று எதிரிகள் பலம் என்னவென்று தெரிந்து கொள்வீர்கள். உத்தியோக முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி திருமணையாக்க கொடுங்க. பூசம் தனவரவு திருப்தியை கொடுக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். தடைகள் ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் உடல்நிலையில் அதிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். உணவு கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் லாபம் கிடைக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாட முடியும். ஆயில்யம் தயவு செய்து மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனோ தரமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நம்பிக்கையுடன் போராடுங்கள், வெற்றி நிச்சயம். வாகனத்தில் செல்லும்போது பொறுமை வேண்டும். மனப்பதட்டமோ குழப்பம் வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று சில இடங்களை நீங்க விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பகை உணர்வு மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சிம்ம ராசினியர்கள் முயற்சியின் பேரில் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீர்கள்.
விடாமல் இன்று நீங்க பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கடந்த கால முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இறைவனை முழுமையாக நம்பிக்கையுடன் வழிபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு இப்பொழுது முடிவு கிடைக்க கொடுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். உயர் அதிகாரிகளால் நன்மை ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பேச்சினால் மேல் அதிகாரிகளை கவர்ந்து விடுவீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடுங்க. எதிலும் நன்மை உண்டாகக்கூடும். பொருள் சேர்க்கை இன்றி ஏற்படக்கூடும். நல்லதொரு புரிதல் உண்டாகக்கூடுங்க. கவலை இல்லாமல் இன்று நீங்க செயலாற்றுவீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன குழப்பம் இருக்கும். அமைதியுடன் வழிநடத்தி செல்வது நல்லது. காதலை கொஞ்சம் விட்டு கொடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மன பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன வலிமை ஏற்பட்டது கண்டிப்பாக இருக்குங்க. எல்லா வகையிலும் நல்லது ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, என்று மாணவர்கள் சாதிக்கக்கூடிய வல்லமையும் இருக்கும். விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் இன்று விடாபிடியாக செயல்படுவீர்கள். விருப்பமான விஷயம் நாட்டம் கொள்வீர்கள். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொள்வது நல்லது. நீங்கள் உண்டு. உங்கள் வேலை முன்னேறிருந்தால் வெற்றி இருக்குங்க. சிரமங்கள் ஓரளவு தவிர்க்கப்பட்டுவிடும். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்க மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம் எதிர்பார்ப்புகள் ஓரளவே பூர்த்தியாக கூடும். நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். கற்பனை போல் பற்றிக் கொள்வீர்கள். நியாயமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். என்று மனசுக்கு சந்தோஷமான தருணங்கள் அமைந்துவிடக் கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியும். தயவு செய்து பயம் வேண்டாம். உத்திரம் உணவு கட்டுப்பாடு வேண்டும். நடைபயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகுங்க. நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடும். முயல்கள் முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. என்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கன்னி ராசினியர்கள் என்று கொஞ்சம் குழப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்குங்க. சந்திராம்சம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகளை நீங்க குழப்பத்துடனே செய்ய வேண்டியிருக்கும். முயலுங்கள் ஏதும் இல்லை. முயற்சி பண்ணுங்கள், ஏதாவது சாதிக்க முடியும். சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் குழப்பங்கள் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் இருக்காது. பண தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் இருக்குங்க. அஞ்சல் வழியில் அனுகூல செய்திகள் வருங்க. தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்கும். அனுபவம் இல்லாத ஆலோசனை கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்காது. நல்லவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபமும் கிடைக்க கொடுங்க. புதிய நபர்கள் நட்பு ஏற்படக்கூடும். திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். சில காரியங்கள் கைகூடவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். பெண்கள் இன்று மிகவும் சுவாரஸ்யமாக காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் நாவடக்கம் கண்டிப்பாக வேண்டும். இன்று காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். மன வலிமை கூடும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். சந்தேக பார்வையும் வேண்டாம். சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் குழப்பம் இருக்கும். சமாளித்துத்தான் ஆக வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். விடாவிடியாக செயல்பட்டு வெற்றியும் பெற முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும்.
இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை ஓரளவு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு மன வலிமை கூடிவிடுங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வீர்கள். அமைதியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுடைய சாந்த குணம் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்தம். இந்த நாள் கொஞ்சம் குழப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது நல்லது. கையில் காசு பணம் புழங்கக்கூடும். பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் வெற்றி இருக்குங்க. கமிஷன் துறையில் கூட லாபம் கிடைக்கும். முயலுங்கள், முடியாத தேதியும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சித்திரை. பரபரப்புடன் காணப்படுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடுங்க. உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தேவையில்லாத குழப்பங்கள் துளி கூட வேண்டாம். நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். பயம் வேண்டாம். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு சொத்து பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று மன வலிமை கொடுங்க. பொருளாதார விருத்தி இன்று ஏற்படக்கூடும். சுகமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக்கூடும். விரோதிகள் விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். துணிவும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கொடுங்க. தொழில் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெற கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். மனம் என்று நிறைவாக இருக்க கொடுங்க. உறவினர்கள் வருகை என்று இருக்கக்கூடும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். தீர ஆலோசனைகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வழக்கு விவகாரங்களில் வெற்றி இருக்குங்க. நிதானமான போக்கு கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் நன்மை ஏற்பட கொடுங்க. மனக்குழப்பம் கண்டிப்பாக நீங்கும். தொழில் வளர்ச்சியும் மேலோங்கி விடக்கூடும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்க கொடுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் கலகலப்பு கொஞ்சம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்க கொடுங்க. மனதில் இருந்த கவலைகள் படிப்படியாக நீங்குங்க. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். சந்தேக பார்வை முற்றிலும் இருக்கவே கூடாது. பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சுவாரஸ்யமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மன வலிமையும் கண்டிப்பாக கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நாளென்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. சுவாதி. உணவு கட்டுப்பாடு வேண்டும். நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. வீண் விரோதங்களை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். எதை நினைத்தும் தயவு செய்து பயம் வேண்டாம். விசாகம். இன்று இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள்.
சந்தோஷமான தருணங்கள் கண்டிப்பாக அமையுங்க. கூட்டாளிகளால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். முயலுங்கள் முடியாதது எதுவும் இல்லை. சந்ததி விருத்தி ஏற்படக்கூடுங்க. சந்தோஷமான தருணங்கள் இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் சுவாரஸ்யமாக காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் தைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. இன்று முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்க கூடும். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். நண்பர்கள் மூலம் நல்ல செய்திகள் வரக்கூடும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பொன்னான தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் நாளாக இருக்க கொடுங்க. வெளிநாட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக மறையுங்க. மகிழ்ச்சிக்கு இன்று குறைவு இருக்காது. சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் கலகலப்பு கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வார்கள். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். நல்லவைகள் நடைபெறும் நாளிலே சொல்ல முடியும். இன்று பெண்கள் இல்வாழ்க்கையில் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று சந்தோஷம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். புரியாத புதிர் போல் இருந்தாலும் குழப்பங்கள் இருந்தாலும் சரியாகும். கவலை கொள்ள வேண்டாம். இன்று மாணவர்கள் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். மாணவர்கள் சிறுவயது முதலே மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடியணை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் இன்று தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உணவு கட்டுப்பாடு இருந்தால் காரியங்களை வெற்றி இருக்கும். நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாடென்று சொல்ல முடியுங்க. பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. அனுஷம் இன்று பொது வாழ்க்கையில் புகழ் கூடிவிடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடைப்பில் காணப்படக்கூடும். மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது. பிரச்சனைகளை தீர்வு கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பொது வாழ்க்கையில புகழ் கூடிவிடும். கேட்டை நிறைவேறாத காரியம் நிறைவேறும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இன்று யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். உதாசீனப்படுத்தியோர் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு லட்சியங்கள் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியும். தனுசு ராசினியர்கள் இன்று அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சி மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். விரோதிகள் விலகி செல்லும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. மிகவும் நேர்மையுடனும் காணப்படுவீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மட்டும் மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். துணிவும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கூடும். தொழில் வளர்ச்சியும் ஒரு பக்கம் மேலுங்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெற கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். இன்று புதிய தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். புதிய சலுகைகள் கிடைக்க கொடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை முன்னேற்றம் இருக்கும். புதியதாக தொழில் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற சூழல் அமைந்துவிடக்கூடும். அரசாங்க அனுகூலம் கிடைக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான நிலை காணப்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். ஆன்மீக பணியில் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள் வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் இன்று அன்றாட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும்.
மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். காதலை பொறுத்தவரை எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடுங்க. அனுகூலமான நல்ல சொல் வெளிப்படக்கூடும். எதிர்பார்த்த காரியங்கள் முன்னேற்றம் அடையக்கூடும். புதிய சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். விரோதிகள் விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடுங்க. மகிழ்ச்சிக்கு இன்று குறைவு இருக்காது. பூராடம். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்கக்கூடுங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். செலவை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்குங்க. முன்பின் தெரியாத நபரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். ஆன்மீக பணிகளை நாட்டம் கொடுங்க. பணிகளை துரிதமாக செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். உத்திராடம். இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். சாதனைகள் புரியக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று எதிலும் கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடும். முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக தீருங்க. திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்குங்க. இன்று நீங்க எதை செய்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். மகரம் ராசினியர்கள் இந்த அபார திறமை வெளிப்படக்கூடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. பணிகளையும் விரைவாக செய்து முடிக்க முடியும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கூடும். தனவரவும் கண்டிப்பாக கூடும். அக்கம் பக்கத்து வீட்டாரின் ஆதரவு கிடைக்கக்கூடும். தொழில் ரீதியாக புதிய திட்டங்களை தீட்டியவர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடைபெறக்கூடும். நட்பு வட்டமும் விரிவடையக்கூடும். நல்ல பலன்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. தள்ளி போன காரியங்கள் கண்டிப்பாக முடியக்கூடுங்க. சுவாரஸ்யமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்லதொரு புரிதல் ஏற்படக்கூடுங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். வீண் விவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். நடைப்பயிற்சி உடற்பயிற்சியை இன்று மேற்கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. எதிலும் பொறுமை இருந்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திட்டமிட்ட பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தாராள தனவரவு கண்டிப்பாக இருக்குங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மகரம் ராசினியர்களுக்கு முயற்சியின் மூலம் இன்று முன்னேற்றம் அடையக்கூடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெண்கள் என்று அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பை பெறுவீர்கள். முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தயவு செய்து பயம் வேண்டாம். முயல்கள் முடியாதது எதுவும் இல்லை. சாதிக்க முடியும். திருவோணம் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காரியங்களும் சூடு பிடிக்க தொடங்கும்.
நம்பிக்கையுடன் இன்று பணியில் ஈடுபடுவீர்கள். அற்புதமான சூழலை வெளிப்படுத்துவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம் இன்று சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது. சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடுகின்றது. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைகின்றது. இன்று உங்களுக்கு நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். செயல்பாடுகள் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் குடிவிடும் நாளாக இருக்க கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏதும் இல்லை. இன்று உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களை கூட ஒரு பக்கம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷ வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். துணிச்சலும் நம்பிக்கையும் கண்டிப்பாக இருக்கும். பயம் வேண்டாம். கும்ப ராசினியர்களுக்கு விரோதிகள் விலகி செல்லக்கூடும். சந்தோஷ வாய்ப்புகள் சந்திக்கும் நாளாக இருக்கக்கூடும். தனவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. சமுதாயத்தில் உங்கள் மீது அனைவரும் நல்லதொரு மதிப்பு மரியாதையை வைத்துக் கொள்வார்கள். மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக நல்ல முடிவை ஏற்படுத்தும். வீண் மனக்கவலை இல்லாமல் இருப்பது நல்லது. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. மற்றவர்களை விட கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாகும். என்று உங்களுக்கு நல்லவைகளும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பெண்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைவீர்கள். நெடுநாளை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை குழப்பங்கள் இருக்கும், பதட்டம் இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்வீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு கண்டிப்பாக பொறுப்புகள் கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று கூடுதல் ஒத்துழைப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சந்தோஷ வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சாதிக்கக்கூடிய வல்லம் இன்று ஏற்படக்கூடும். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக கைகூடும். வீண் கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும். பேச்சு செயலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம் என்ற அதிகப்படியான உழைப்பு இருக்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். மற்றவரை விட கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல எண்ணத்தை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். தனவரவு திருப்தியை கொடுக்குங்க. சுகபோக வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். கையிருப்பு கொஞ்சம் குறைய கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. ஏனோதனமாக தயவு செய்து செயல்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டாத்தி இன்று இறைவனை முழுமையாக நம்புங்கள். காரியங்களை பொறுமையாக செய்து வர பாருங்கள். எதிர்பார்த்ததை விட காரியங்கள் கொஞ்சம் சூடு பிடிக்கும். முன்னேறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். தன வரவு கொஞ்சம் இருக்க கொடுங்க. சேமிப்பாக மாற்ற வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்க வேண்டும். புத்தம் புதிய ஆடை அணிகளையும் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று ஓரளவு அற்புதங்கள் கைகூடும் நாளாக இருக்கக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. ஏற்ற மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லைங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். மனசுக்குள்ள நம்பிக்கை பிறக்கக்கூடும். சந்தோஷ வாய்ப்புகள் வந்து சேரக்கூடுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இறைவனை முழுமையாக நம்புங்கள். காரியங்கள் வெற்றி நடை போடுங்க. முக்கிய நபர்களின் ஆதரவு இருக்கும். இல்லம் தேடி இனிய கனவுகள் வரக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முன் வருவீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். நடக்கக்கூடிய காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். ஆன்மீக பணியில் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. பண வரவில் இன்று நிறைவான வாழ்க்கை இருக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாகவே நடைபெற கொடுங்க. விரோதிகள் விலகி செல்லும் நாட்கள் இருக்கக்கூடும். விரயங்கள் மட்டும் அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. மற்ற நேரங்களில் நீங்க ஏதேனும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள்.
அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். இந்த முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்கும். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு சுவாரஸ்யமான நல்ல சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. தெளிவான சிந்தனையும் இருக்கக்கூடும். பெண்கள் என்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். மன அமைதியுடன் காணப்படுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று சந்தோஷ வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. காதலை பொறுத்தவரை குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. கல்வியில் அடுத்த கட்டம் மிக சிறப்பாக இருக்கும். சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்குங்க. எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். பெற்றோருக்கு உறுதுணையாக காணப்படுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இந்த மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடும். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடுங்க. குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது நல்லது. தன்னிச்சையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். என்று உங்களுக்கு பொன்னான விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி எதிலும் குடிவிடும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெற்று காரியங்களை சுலபமாக்கிக் கொள்ள முடியுங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. உத்திரட்டாதி. இந்த நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவே சுறுசுறுப்படையக்கூடும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடையில் ஆர்வத்தை கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். கமிஷன் துறையில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். ரேவதி. மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வரக்கூடுங்க. விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. என்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. இன்று உங்களுக்கு பொன்னான நாளாக இருக்க கொடுங்க. எதை செய்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் சிந்தனை வளம் பெருகும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.